எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. நான் போடுற வீடியோலாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் போடுற வீடியோக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இப்போ முருங்கைக்கீரையை பொடி பண்ணலாம்னு நினச்சி போட போகிறேன். நீங்கள் பார்த்து சொல்கிறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது முருங்கைக்கீரை. இது கொஞ்சம் வெறும் கடாயில் நீங்கள் பொடி நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் வறுத்துனுட்டு இதில் உப்பு போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தேன்னா நீங்கள் எந்த கறி பண்ணாலும் குழம்புக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டுங்க. உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் சமையலில் உப்பு போடும்போது பார்த்துக்கணும். ஏன்னா இதில் உப்பு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டாலும் ரொம்ப சந்தோஷம். பசங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கறிக்கு, குழம்புக்கு, கூட்டுக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு உங்களுக்கு வேண்டுறது. இது பார்த்து பண்ணிக்குங்க. ஆனால் இது ரொம்ப நல்லது. இது இரும்பு சத்து குழந்தைகளுக்கு ரொம்ப உண்டாகும். நம்மளுக்கும் முட்டி வலி, முழங்கால் வலிலாம் இல்லாமல் இருக்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது. கொஞ்சம் பார்த்து பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க. இதை நான் வறுத்துட்டு பொடி பண்ண போகிறேன். நீங்கள் இதை மோரில் கூட நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற போது. ஆனால் அதை கொஞ்சம் பொடி மேலே மதக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வெந்நீர் தண்ணி வச்சுட்டு அதில் ஊற வச்சுட்டு நீங்கள் அதில் மோரை விட்டு குடிச்சோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது